Hi students, today we are going to see Geography Unit 7 Part 2 video, Human Geography of Tamil Nadu. Human Geography of Tamil Nadu lesson Part 1 video we have seen 7.1 to 7.5. Part 2 video we are going to see 7.5 to 7.8. So listen the lesson children. 7.6 Water resources. Water is the precious gift of nature to humankind and millions of other species living on the earth. Tamil Nadu constitutes 4% of India's land area and is inhabited by 6% of India's population, but has only 2.5% of Indians' water resources. More than 95% of the surface water and 80% of groundwater have already been put into use. ஸோ வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு நாட்டுக்கு முக்கியமானது. அதுலேயும் நம்மளுடைய ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து 4% வந்து லேண்டாகவும் 6% பாப்புலேஷனாகவும் இருக்கிற ஒரு ஸ்டேட்டு அப்படி சொல்கிறாங்க இந்தியாவில். அதில் 2.5% தான் இந்தியன் வாட்டர் ரிசோர்ஸஸில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ 95% வந்து சர்ஃபேஸ் வாட்டராகவும் 80% வந்து கிரவுண்ட் வாட்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் நம்பர்ஸ். ஸோ நம்ம ஸ்டேட்டில் சர்ஃபேஸ் வாட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, அது அதோடைய நம்பர்ஸ் எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா, ரிவர் பேசின் 17, ரிசர்வட்ரி 81, டேங்க்ஸ் 41,127, டியூப் வெல்ஸ் அண்ட் அதர் வெல்ஸ் 4,98,644, ஓப்பன் வெல்ஸ் 15,06,919, total million cubic meters 20,46,788 MCM. ஸோ இவ்வளோ தண்ணி வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஸ்டேட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வாட்டரோட இது. ஒரு ரிவர் பேஸின் நம்ம ரிவர் மூலயமா கிடைக்கிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 17, அதுக்கப்புறம் தேங்கின தண்ணி இந்த குளம் குட்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 81, டேங்க்ஸு 41,127, அப்புறமேட்டு இது போரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்த்து இவ்வளோ கான்டினென்ட் வாட்டர் வந்து நம்மளுடைய ஸ்டேட்டில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். Multi-purpose river valley project. Multi-purpose rivers valley projects are basically designed for the development of irrigations for agriculture and the hydropower generations. However, they are used for many other purposes as well. ஸோ மல்டிபர்பஸ் ரிவர் வேலினாலே ரிவரோட இதை வந்து என்னென்ன வேறு விஷயங்களுக்கு அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் ஹைட்ரோ பவருக்கும் நம்ம வந்து மின்சாரத்துக்கும் வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படியெல்லாம் இந்த வாட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி போட்டு ரிவர் வேலி ப்ராஜெக்ட் போட்டு அதை பற்றி நம்ம இப்போ படிக்கலாம். ஃபஸ்ட்டு மேட்டூர் டேம். The Mettur Dam was constructed in a gorge where river Kaveri enters the plains. It is the one of the oldest dam in India. It provides irrigations to Chellam, Erode, Karur, Tiruchirappalli, Thanjavur, Thiruvarur and Nagapattinam districts for farmlands. ஸோ மேட்டூர் டேம் வந்து ரொம்ப நம்மளுடைய பழமையான ஒரு டேமு. காவேரி பேஸினை பேஸ் பண்ணி தான் இந்த டேம் கட்டியிருக்காங்க. இதுதான் இந்தியாவில் ஒரு ஓல்டஸ்ட் டேம் இருக்கும்போது இதுவும் ஒரு நம்பர் ஆஃப் 1 டேம். அதுக்கப்புறம் இதோட இரிகேஷன் இந்த நீர்ப்பாசனம் எந்தெந்த ஸ்டேட்டுக்கெலாம் போகுதுன்னு டிஸ்ட்ரிக்ஸ்க்கெலாம் போகுது பார்த்திங்கன்னா, சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர் அண்ட் நாகப்பட்டினம் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இது விவசாயத்துக்கு பயன்படுது மேட்டூர் டேமோடைய வாட்டர். நெக்ஸ்ட் பவானி சாகர் டேம். The Bhavani Sagar Dam is located 80 km away from Coimbatore city in the district of Erode.
It has been constructed across the river Bhavani. This dam is one of the biggest earthen dam in the country. So biggest earthen dam அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். எது? பவானி சாகர் டேம். இது வந்து 80 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் கோயம்புத்தூரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூருக்கும் ஈரோடுக்கும் நடுவில் இருக்குது. இது வந்து பவானி ஆற்றுக்கு நடுவில் தான் கட்டியிருக்காங்க இந்த டேமு அப்படின்னு சொல்கிறாங்க. Next, Amaravati Dam. The Amaravati Dam is situated 25 kilometers away from the Udumalpet in Tirupur districts. The dam has been constructed across the river Amaravati, a tributary of Kaveri. The dam was built primarily for irrigation and flood control. A small hydropower station has also been installed recently. ஸோ அமராவதி டேம் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேவா? இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது வந்து அமராவதியோடைய ஆறுக்கு நடுவில் தான். இது வந்து காவேரி ஆற்றுடைய இன்னொரு ஒரு ட்ரிபியூட்ரி. ஸோ இந்த டேம் வந்து ப்ரைமரியாக யூஸ் பண்ணது வந்து ஃப்ளட்டு டைமில் ப்ளஸ் விவசாயத்துக்கும் இது தேவைப்படணுன்றதுக்காக தான் இதை பயன்படுத்தினாங்க. ஃப்ளட்டு டைமில் நீரை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு. அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனும் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கிருஷ்ணகிரி டேம். கிருஷ்ணகிரி டேம் சிச்சுவேட்டட் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 7 கிலோமீட்டர் ஃப்ரம் கிருஷ்ணகிரி டுவர்ட்ஸ் தர்மபுரி. ஸோ கிருஷ்ணகிரி டேம் பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர் கிருஷ்ணகிரியை தள்ளியும் ப்ளஸ் அது வந்து தர்மபுரியை நோக்கியும் இருக்கிற ஒரு டேமு அப்படின்னு சொல்கிறாங்க. Next, Satanu Dam. Satanu Dam was constructed across the river Tenpennai in Chengam Taluka. It is the midst of Chanakesava Hills. It irrigates the land in Tandrampet and Thirunamalai blocks. There is also a large crocodiles farm and a fish grotto. Parks are maintained inside the dam for tourists and the garden are used by the films industries. ஸோ சாத்னு டேம் பொறுத்த வரைக்கும் அது மக்களுக்கு வந்து தண்ணி விவசாயத்துக்கு யூஸ் பண்ணாலும் அதை வந்து அது பக்கத்துலேயே கொர்க்கடைல்ஸ் ஃபார்மு ஃபிஷ்ஷிங்கு அதெல்லாம் கூட இந்த டேமில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. பார்க் மெயின்டைன் பண்ணுறாங்க டூரிஸ்டர்ஸ்க்காக. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. ப்ளஸ் இதை வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் இதை இந்த டேமில் வந்து ஷூட்டிங் எடுக்கிறது அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. முல்லை பெரியாறு டேம். முல்லை பெரியாறு டேம் was built by the British administrations in 1895. It has been constructed on the Periyar River, which originates from Thekadi Hills of Kerala. The dam was built mainly for watering the farming land of Tamil Nadu, which is perennially drought prone. ஸோ முல்லை பெரியாறு டேம் வந்து ரொம்ப பிரிட்டிஷ் காலத்திலே கட்டின ஒரு டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மெயினாக எதுக்காக கட்டினாங்கன்னா பெரியார் ரிவரில் கட்டினதால இது முல்லை பெரியாறு சொல்கிறாங்க. இந்த டேம் வந்து தேக்கடி, கேரளாவில் இருக்க தேக்கடியிலேருந்து வர்றது. மெயினாக தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும் அவங்களுடைய விவசாயத்துக்காக இது கட்டினது. ஆனால் இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து அது வந்து கொஞ்சம் ட்ரவுட்டு வறட்சியாக இருக்குது, தண்ணி இல்லாமல் ரொம்ப தண்ணி வரவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வைகை டேம். திஸ் டேம் பில்ட் அக்ராஸ் த ரிவர் வைகை நிவர் ஆண்டிப்பட்டி. The dam, which is the highest of 111 feet, can store water up to 71 feet. It is located 7 kilometers from Andipatti and 70 kilometers from Madurai. This dam was opened on 21st January 1959. ஸோ வைகை டேம் வந்து வைகை ரிவருக்கு இதில் தான் ஆண்டிப்பட்டி அங்கே தான் இந்த டேமை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 111, அதாவது 111 ஃபீட் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற தண்ணி. அதில் 71 ஃபீட் வரைக்கும் நம்ம தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து ஆண்டிப்பட்டியிலேருந்து 7 கிலோமீட்டர்ஸும் மதுரைக்கு வந்து 70 கிலோமீட்டர்ஸ் தூரத்துலேயும் இருக்குது, லொக்கேட்டடாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க.
இது எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 21st January 1959 இந்த டேமை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மணிமுத்தாறு டேம். மணிமுத்தாறு டேம் இஸ் லொக்கேட்டட் அபவுட் 47 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் திருநெல்வேலி. திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு டேம் அப்படின்னா அது வந்து மணிமுத்தாறு டேம் தான். இது வந்து 47 கிலோமீட்டர்ஸ் வந்து திருநெல்வேலி தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த பாபநாசம் டேம், இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த கரையார் டேம் அண்ட் இட்ஸ் located about 49 kilometers away from Tirunelveli. The dam is used to irrigate Tirunelveli and Thoothukudi districts. ஸோ திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து வாட்டர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு ப்ளஸ் பாபநாசம் டேம்லேருந்து தான் தண்ணி போகுது அப்படி சொல்கிறாங்க. இது வந்து திருநெல்வேலிக்கு 49 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு Paramikulam Aliyar project. It is a joint venture of Tamil Nadu and Kerala states. It envisages the construction of 7 interconnected reservoirs by harnessing the water of 7 rivers, which included major rivers of Paramikulam and Aliyar. Paramlar project is located near Vattachatram. Its storage capacity is 167 million cubic feet of water. It is about 75 kilometers from Madurai and it is in Palani Taluka. So in the பரமிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் வந்து இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டு மெயினாக என்னென்னா மதுரை அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து 167 மில்லியன் கியூபிக் ஃபீட் அளவுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த மற்ற எல்லா ரிவர்லேருந்து வர்ற அந்த உபரி நீர் சொல்வோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற ஒரு ப்ராஜெக்டை இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. வாட்டர் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட். வாட்டர் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் த ஆக்டிவ் ஆஃப் பிளானிங், developing, distributing and managing the optimum use of water resources. The demand for water in Tamil Nadu is increasing at the fast rate, both due to increasing population and also due to larger per capita needs triggered by economic growth. Demands from other sectors such as domestic and industrial have been growing significantly. The state is heavily dependent on monsoon rains since the state is entirely dependent on rains. ஸோ நம்மளுடைய வாட்டர் ரிசோர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. வாட்டர் ரிசோர்ஸஸ் இப்போது வாட்டருடைய தேவை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா பாப்புலேஷன்ஸ் அதிகமாகிடுச்சு. மற்ற இண்டஸ்ட்ரியல்ஸ்லேயும் வந்து வாட்டர் வந்து தேவைப்படுறதால அது வந்து எக்கனாமிக் க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதால வாட்டர் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அதனால் தமிழ்நாடு மெயினாக ரெயினை நம்பி தான் இந்த வாட்டர் ரிசோர்ஸஸில் நம்ம வந்து ரொம்ப ரெயின் வந்து நமக்கு சரியான மான்சூன் பீரியடில் வந்தால் தான் நம்மளால் இதை வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசோர்ஸஸ். தமிழ்நாடு இஸ் த லீடிங் ஹோல்டர் ஆஃப் கண்ட்ரிஸ் ரிசோர்ஸஸ் ஆஃப் வெர்மிகுலேட், மேக்னெட், dullite, rutile, granite, molybdenum and liment. The state accounts of the country's 55.3% of lignite, 75% of vermiculite, 69% of dunite, 59 points of granite, 52 points of polybdenum and 30% of titanium mineral resources. ஸோ நமக்கு மினரல்ஸ் என்னென்ன எங்கெங்கே கிடைக்குது, எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்குது சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஸ்டேட் ஆர் as followed. Tirunelveli has large lignite resources. Coal is also available in the Ramanathapuram. Oil and gas are found in the Kaveri basin. ஸோ நமக்கு lignite, coal, ஆயில், கேஸ் இதெல்லாம் எங்கே கிடைக்கிது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அயன் டெபாசிட்ஸ் ஆர்
found in Kanjamalai region in Salem districts and Kalrayan Malai region of Tirunamalai district. Magnesite ores are available near Salem. Bauxite is found in Severian Hills, Kotagiri, Udagamandalam, Palani and Kollimalai areas. Gypsum is obtained in Tiruchirappalli, Tirunelveli, Thoothukudi and Virudhunagar districts. Cemented and rutile are found in the sand of Kanyakumari. So iron ஓர்லேருந்து நமக்கு rutile, அதுக்கப்புறம் ஜிப்சிசம், பாசைட், இது எல்லாமே எங்கெங்கே கிடைக்குது, எந்தெந்த ரீஜனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Industries use raw materials and convert them into usable product or goods. Textiles, sugar, paper, leather, cement, electronic equipment, automobiles, information technology and tourism are the major industries of Tamil Nadu. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டாலே நம்மளோட தமிழ்நாட்டில் என்னென்னலாம் இருக்குது, டெக்ஸ்டைல்ஸு, சுகர், பேப்பர், லெதர், சிமெண்ட்டு, எலக்ட்ரானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டூரிசம், இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல்ஸில் வர்றது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்ரோத் பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் அதிகமாகவே இதோடைய க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Textiles industries is one of the traditional well-developed industries in Tamil Nadu. The textile mills are concentrated in Coimbatore, Tirupur, Salem, Palladam, Karur, Dindigul, Virudhunagar, Tirunelveli, Thoothukudi, Madurai and Erode. Erode in Tamil Nadu is well known for marketing of hand looming, power looming and ready-made garments. Coimbatore is also known as the monsters of Tamil Nadu, Coimbatore. So monsters of Tamil Nadu அப்படின்னா அது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான். Tirupur and Erode contributed a major share of the state's economic through textiles. திருப்பூரும் ஈரோடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெக்ஸ்டைல்ஸ் எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படி சொல்கிறாங்க. So this region is refers as the textiles valley of Tamil Nadu. Karur is known as the textiles capital of Tamil Nadu. கரூர் வந்து டெக்ஸ்டைல்ஸ் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பூரும் ஈரோடையும் வந்து டெக்ஸ்டைல்ஸ் வேலி ஆஃப் தமிழ்நாடு சொல்கிறாங்க. கோயம்புத்தூரை வந்து மான்ஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியலில் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டாமினேட்டடாக ரொம்ப அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சில்க் இன் டெக்ஸ்டைல்ஸ். Tamil occupies 4th positions in the country in silk productions. Kanchipuram silk is unique in its quality and it's known for its traditional value all over the world. Kanchipuram, Arani, Kumbakonam, Salem, Coimbatore, Madurai and Tirunelveli are the important silk weaving centers in Tamil Nadu. Ramanathapuram has some specialized area for the manufacturing of the synthetic silk cloths. ஸோ தமிழ்நாடுல வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக சில்க் ப்ரொடக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படி 4th பொசிஷனில் இருக்கும். இந்தியாவில் 4th பொசிஷனில் தமிழ்நாடு இருக்குது. அதில் மெயினாக சொல்லப்போனால் காஞ்சிபுரம் வந்து ஒரு யூனிக்கான குவாலிட்டியான ஒரு ட்ரெடிஷ்னல் இது சொல்லுவாங்க, சில்க் வேர்ல்டு அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், ஆரணி, கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, இது மாதிரி எல்லா இடத்துலையுமே சில்க் வேவிங் வந்து அதிகமாகவே இருக்குது. ராமநாதபுரம் அதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லெதர் இண்டஸ்ட்ரீஸ். தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் 60% of leather turning process of India in a 38% of all leather footwears, garments and components. Hundreds of leather turners are located around Vellore and nearby towns such as Ranipet, Ambur and Vaniyapadi. The Vellore district is the top exporter of finished leather goods in the country. ஸோ இந்த நம்மளுடைய கண்ட்ரியிலே வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து லெதர் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. 60% ஆஃப் லெதர் டர்னிங் வந்து
நம்மளுடைய இதுலேருந்து கொடுக்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் கூட சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப லெதர் இண்டஸ்ட்ரியில் நம்மளுடைய தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். நெக்ஸ்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் TNPLS is the government of Tamil Nadu enterprises producing newsprint and printing and writing papers at its mill located in Kanchidapuram in Karur districts. TNPL is one of the most accomplished mill in the world, producing different varieties papers of acceptable quality primarily from Bagases and Bulpwood. Other paper mills of the state are found in Pudukatturai of Kanchipuram districts, Bhavani Sagar, Pallipalai, Paramadi, Velur, Coimbatore, Udamalaipet, Thoppanpatti, Nilakottai and சேர மகாதேவி இங்கெல்லாம் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது. TNPLங்கிறது வந்து கவர்மெண்ட்டோடைய பேப்பர் லிமிடெட் நியூஸ் பிரிண்ட்டு. ஸோ இவங்க வந்து தரமான பேப்பர்ஸ் வந்து தயார் பண்ணி வேர்ல்டு லெவலில் நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Cement industry. Cement productions and consumptions continue to grow, deposit the general recession in the economy. India is one of the largest cement producer and ranked second in the world within the annual production capacity of 181 million tons. Tamil Nadu Cements Corporation Limited is one among the major cement production in Tamil Nadu, operating 2 cement units, one for Arnelur and other is Alangulam. Aspencer Cement Sheets, plates and Alangulam and the stone-based pipes unit in the Virudhachalam or the other units. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து இந்தியாவில் வந்து நம்பர் 1, 2ல் வந்து இப்போ சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் நம்ம ப்ரொடியூசர்ஸாக இருக்கோம். மெயினாக என்னென்னா TNCங்கிறது வந்து தமிழ்நாடுடைய கவர்மெண்ட்டு சிமெண்ட் ப்ரொடக்ஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். அதுக்கப்புறமேட்டு அதுவே வந்து அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டாக கூட ஜுவாரி சிமெண்ட்டு, அல்ட்ராடெக்கு, மெட்ராஸு, டால்மியா சிமெண்ட், இப்படி எல்லா சிமெண்ட்டும் ப்ரைவேட் இதுவும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. TIG, the geographical indications, is the name sign used on the productions which corresponds to the specific geographical location. It provides rights and protections of holders. Some important GI tags of Tamil Nadu are, ஸோ தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி இது இம்பார்ட்டன்ட், இதுதான் இந்த இடத்துக்கு ஃபேமஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா ப்ரொடக்ஷனில். அந்த மாதிரி ஒரு பிளேசஸ்லாம் GI டேக்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆரணி சில்க், காஞ்சிபுரம் சில்க், கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர் அண்டு கோரா காட்டன், தஞ்சாவூர் பெயிண்டிங், ஹார்ட் பிளேட், டால் அண்டு வெண்ணை, நாகர்கோயில் டெம்பிள் ஜுவல்லரி, ஈரோடு டூமரிக், சேலம் வெண்பட்டு சேலம் சில்க், பவானி ஜம்காலம், மதுரை சுங்கடி, சுவாமிமலை பிராஸ் ஐகான்ஸ், நாச்சியார் கோயில், குத்துவிளக்கு, பட்டமடை மேட், நீலகிரி ஆர்த்தடாக்ஸ் எம்ப்ராய்டரி, மகாபலிபுரம் ஸ்டோன் ஸ்கல்ப்டர், ஸ்ரீமலை ஹில் பனானா, எதோமொழி கோகனட். ஸோ இந்த மாதிரி நமக்கு நம்ம இண்டஸ்ட்ரியல்ஸில் பயன்படுற பொருட்கள்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு,
எங்கேருந்து நமக்கு கிடைக்குது, அது ஒரு ஜிஐ டேக் மாதிரி பார்த்த உடனே இங்கே இது இருக்கும் அப்படி சொல்லி ஒரு இண்டிகேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேபிள் தான் இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன் வேர்ட்ஸ் உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ சில்ட்ரன், we have completed this lesson. Study well. Thank you.